ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஹாய். இன்னைக்கு நம்ம சேனல்ல ராகி இலையடை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ராகி இலையடை எவ்வளோ சாஃப்டாக வந்திருக்குது பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். ராகி இலையடை செய்கிறதுக்கு அடுப்பில் ஒரு வடைச்சட்டி வச்சு ஒரு 8 முந்திரி பருப்பை உடச்சி வச்சுருக்கிறேன். இதை வறுத்துக்கலாம். நெய் ஊற்றிக்கலாம். முந்திரி பருப்பை நெய்யில் நல்லா வறுத்தாச்சு. இதை ஒரு கிண்ணத்துக்கு மாற்றிக்கலாம். கொஞ்சமாக நெய் ஊற்றிக்கலாம். 1 கப் தோல் சீவி சக்கரை பூசணி நறுக்கி வச்சிருக்கிறேன். இதை சேர்த்துக்கலாம். சக்கரை பூசணி நெய்யில் நல்லா வதங்கிடுச்சு. அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். ஆறட்டும். அடுப்பில் ஒரு வடைச்சட்டி வச்சு 1 ஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாம். ராகி மாவு 1 கப் சேர்த்துக்கலாம். 1/4 கப் அரிசி மாவு. அடுப்பை சிம்மில் வச்சு இதை நல்லா வறுத்துக்கலாம். மாவு இந்த அடுப்பில் சிம்மில் இருக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம இன்னொரு அடுப்பில் 1 கப் துருவன வெல்லம் சேர்த்துக்கலாம். ஒரு பாத்திரத்தில் 1 கப் தண்ணி ஊற்றிக்கலாம். அடுப்பை சிம்மில் வச்சு வெல்லத்தை கரைச்சிக்கலாம். சக்கரை பூசணி நல்லா ஆறிடுச்சு. மிக்சி ஜாருக்கு மாற்றிட்டேன். ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துடலாம். மாவு நல்லா வாசம் வருது. அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். வெல்லமும் நல்லா கரைஞ்சிருச்சு. அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். சக்கரை பூசணியை கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்தாச்சு. வறுத்த மாவோட கொஞ்சமாக ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம். நெய்யில் வறுத்த முந்திரி பருப்பு, துருவன தேங்காய் பூ 3/4 கப் சேர்த்துக்கலாம். அரைச்ச சக்கரை பூசணி விழுதவும் சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் நல்லா கலந்துக்கலாம். வெள்ளைப்பாக வடிகட்டி சேர்த்துக்கலாம். நல்லா கலந்துக்கலாம். எல்லாத்தையும் நல்லா கலந்தாச்சு. அடுப்பை ஆன் பண்ணி அடுப்பை சிம்மில் வச்சுருக்கிறேன். அடுப்பை சிம்மில் வச்சு மாவை கிளறி கொடுத்து 3 நிமிஷம் ஆகுது. நல்லா கெட்டிப்பட்டு வந்துருச்சு. அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். மாவு கை பொறுக்கிற சூடு வந்துருச்சு. கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கலாம். மாவை நல்லா கையை வச்சு ஒன்று போல் பிசைஞ்சிக்கலாம். கொஞ்சமாக மாவு எடுத்து கையிலையும் கொஞ்சம் நெய் தடவிக்கிட்டு வாழை இலையிலையும் கொஞ்சமாக நெய் தடவிட்டு இந்த மாதிரி வச்சுக்கலாம். நம்ம என்ன ஷேப் வேணாலும் வச்சுக்கலாம். இந்த மாதிரி வாழை இலையில் வச்சுட்டு வாழை இலையை இந்த மாதிரி மடிச்சிடலாம். மடிச்சுட்டு இந்த ஓரங்களை லைட்டாக ப்ரெஸ் பண்ணிக்கிடணும். இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி எடுத்துக்கிடணும். இந்த மாதிரி வாழை இலையில் வச்சு இட்லி தட்டில் வச்சுக்கலாம். இதே மாதிரி எல்லா மாவையும் செஞ்சுக்கலாம். இட்லி பானையில் தண்ணி கொதிச்சுக்கிட்டு இருக்கு. இட்லி தட்டை நம்ம உள்ளே வச்சு இலை அடைய வேக வச்சுக்கலாம். மீதி இருக்கிற மாவை இந்த மாதிரி பிடிச்சு வச்சுக்கலாம். இட்லி பானையை மூடிக்கலாம். அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கலாம். அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு 10 நிமிஷம் ஆகுது. திறந்து பார்க்கலாம். கொழுக்கட்டை நல்லா சாஃப்டாக வந்துருச்சு. அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். ராகி இலை அடைய பார்க்கலாம். எவ்வளோ சாஃப்டாக சூப்பராக வந்திருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கிட்ஸுக்கு லீவ் விட்டாச்சு. ஸ்நாக்ஸுன்னு கேட்டாங்கன்னா இந்த மாதிரி ராகி இலையடை ஹெல்த்தியாக செஞ்சு கொடுங்க. விரும்பி சாப்பிடுவாங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தனா கலாஸ் ஃபுட் வெப் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.